ஆடிப்பெருக்கு அன்று நேரத்தை மறந்துடாதீங்க. கயிறு மாற்றுவதில் இருக்கும் நன்மையை தெரிந்தால் அசந்திடுவீங்க. ஆடிப்பெருக்கு என்றாலே கயிறு மாற்றும் தினம் என்றுதான் பலருக்கு தெரியும். அன்றைய தினம் தாலி கயிறை மாற்றுவதால் கணவருக்கு சுகபோக வாழ்வும் செல்வம் நிலைத்திருக்கும், மேலும் ஆயுள் கூடும் என்று பலருக்கும் தெரியும். ஆனால் ஆடிப்பெருக்கில் தெரியாத விஷயம் பல இருக்கிறது. அது என்ன தெரியுமா? பெண்கள் கயிறு பெருக்கி போடுவதால் கடவுளுக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் உள்ள நன்மைகள் பார்த்தால் ஆச்சரியம்தான். ஆடி மாதம் 18ஆம் நாள் காவிரி போன்ற நதிகளின் பெருக்கை கொண்டாடும் இந்த நாள் தமிழர் பாரம்பரியத்தில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாறு கொண்டது. வெள்ள நீர் பாயும் இந்த நாளில் நதியோரம் பெண்கள் கூட்டமாக சென்று வழிபடுவது வாழ்வில் பெருக்கமும் நலமும் பெருக வேண்டும் என்ற தத்துவத்தை கொண்டே அமைந்திருக்கிறது. காவிரி கரையில் குங்குமம், மஞ்சள், மலர், தீபம் கொண்டு குடும்ப நலனுக்காக வெற்றிலை பழங்கள் கொண்டு பூஜை செய்வது வழக்கம். இந்த விழா வெறும் நதிக்கரையில் நிற்கும் ஒரு மரபாக அல்ல, தாய் மரபின் உணர்வை பெருக்கி குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்தும் ஒரு ஆன்மீக திருவிழாவாகவே இருந்து வருகிறது. ஆடிப்பெருக்கு நாளில் பெண்கள் தங்கள் திருமண தாலி கயிற்றை மாற்றுவது மிகவும் பரவலாக காணப்படும் ஒரு மரபு. திருமணத்தின் போது அணியப்பட்ட தாலி கயிறு காலப்போக்கில் பலவீனம் அடையும் என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக மாற்றுவது நல்வாழ்வுக்கான குறியாக கருதப்படுகிறது. இந்த மாற்றம் சாதாரணமாக இல்லாமல் தீபம் எரிய வைத்து, புஷ்பங்கள் வைத்து, தெய்வங்களை வணங்கி, குடும்பத்தின் பேரின்பத்திற்காக வேண்டிய வண்ணம் பூஜை செய்து கையால் செய்பவர்களின் ஆசிர்வாதத்துடன் நிகழ வேண்டும். இது கணவன் மனைவி உறவுக்குள் புதுமையை, புனிதத்தை ஏற்படுத்தும் ஒரு ஆன்மீக செயலாகவே அமைகிறது. இந்த நாளில் காலை 6 மணி முதல் 9 மணி வரை தாலி மாற்ற ஏற்ற நேரமாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் நதிநீருக்கு முன்னிலையில் புனிதம் பெறும் விதமாக வீட்டிலிருந்தே குளித்து தேவார பஜனை ஒளியுடன் தாலி மாற்றுவது மன அழுத்தம் குறைக்கும், சக்தி பெருக்கும், நம்பிக்கையை வலுப்படுத்தும் ஒரு ஆனந்த அனுபவமாக மாறுகிறது. ஒரு சிலர் வீட்டிலேயே கங்கை தண்ணீர் கொண்டு வந்து வைத்து அதில் சிறிது மஞ்சள் சேர்த்து பூஜை செய்து புது தாலியை மாற்றி அதன் பின்னர் தீபாராதனை நடத்தும் வழக்கத்தையும் பின்பற்றி வருகிறார்கள். ஆடிப்பெருக்கு நாளில் இளம் பெண்கள் மன வாழ்க்கைக்கான சிறப்பை பெற துளசி வணக்கம், மகாலட்சுமி பூஜை, பூவடங்கள் போன்ற வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள். சிலர் ஸ்ரீ சுக்தம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம், குபேர சோஸ்திரம் போன்றவற்றை பாராயணம் செய்வதும் வழக்கமாக உள்ளது. தங்கள் வீட்டு நிதிநிலை மேம்பட வேண்டும் என்பதற்காகவே பலர் அந்த நாளில் புது பீரோ, பூஜை சாமான்கள், கணக்கு புத்தகம் போன்றவற்றை வாங்கி வாஸ்து பரிகாரம் தெற்கே வைக்கிறார்கள். இது சாஸ்திர ரீதியாகவும் நம்பிக்கையாகவும் நடைமுறையில் இருக்கிறது. அன்றைய நாளில் தயாரிக்கப்படும் உணவுகள் கூட நலன்களுடன் இருக்கும். எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், வெறும் கொத்தமல்லி சாதம், வெந்தய குழம்பு போன்றவை வீட்டில் தயார் செய்யப்பட்டு வீட்டு நபர்களுக்கு வழங்கப்படுகிறது. கொழுக்கட்டை, வெள்ளை பாயாசம், தயிர், மோர் போன்றவை தயார் செய்து நதிக்கரைக்கு எடுத்துச் செல்வதும் அங்கு அனைவரும் ஒன்று கூடி பக்தியுடன் சாப்பிடுவதும் காணப்படும். இது ஒரு வகையில் குடும்ப உறவை வலுப்படுத்தும் மற்றும் மகிழ்ச்சியை பகிரும் ஒரு கலாச்சார நிகழ்வாகவே அமைகிறது. இது மட்டுமல்லாமல் பூர்வீகங்களின் ஆசிர்வாதம் பெறும் நாளாகவும் இது விளங்குகிறது. ஆடி 18 அன்று சில தங்கள் முன்னோர்களுக்காக தன் பரிசுகளை வழங்கி பித்ரு தர்ப்பணம் செய்து பித்ருக்களுக்கு நிவாரணம் அளிக்கிறார்கள். இதனால் குடும்பத்தில் தடைகள் நீங்கி வேலைவாய்ப்பு, கல்வி, திருமணம் போன்ற விஷயங்களில் தடைப்பட்ட நிலை மாற்றும் என நம்பப்படுகிறது. இது போன்ற பண்பாட்டு நம்பிக்கைகள் குடும்பத்தில் பாசத்தை வளர்க்கும் சமூக போக்கையும் உருவாக்குகின்றன. ஆடிப்பெருக்கு என்பது வெறும் நாளல்ல, அது நமது பண்பாட்டின் ஒரு அடையாளம். தாய் காவேரியின் கரங்களை வணங்கி வேரோடு இணைந்த வாழ்வியல் மரபை பேணும் குடும்ப நலன், பெண் நலன், ஆன்மீக நம்பிக்கை ஆகியவற்றை ஒரே நேரத்தில் தந்து தமிழரின் செழிப்பை நம்மிடம் காட்டும் ஒரு புனித வாய்ப்பாகவே இது ஒவ்வொரு ஆண்டும் மனதில் இருக்கும்.